ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு ஏக்கரில் ஆரஸ்பதி போட்டோம். அதை பற்றி தான் வீடியோ போட போகிறேன். பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதேமாரி காட்டு வேலைக்கெல்லாம் போயிருக்கீங்களா, இந்த மாதிரி கொல்லை வேலைலாம் செஞ்சுருக்கீங்களான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நல்லா ஃபுல்லாக லாங்காக ஒரு கயிறு வாங்கிக்கணும். அந்த கயிறில் வந்து இடையில 3 அடிக்கு ஒரு முடிச்சு போட்டுக்கணும், பூ மாதிரி. ஏன்னா அந்த இடத்துல தான் வந்து அடையாளம் நமக்கு கண்ணு ஊன்றதுக்கு. 3 அடிக்கு ஒரு அடி, 3 அடிக்கு ஒன்று, 3 அடிக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு தான் கண்ணு போட போகிறோம். பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள், அந்த நாடா தெரியுது பாருங்கள், அதில் தான் வந்து கரெக்டாக பாருங்கள் அடையாளம் போட்டிருக்கோம். இதை இந்தாண்ட சைடு ஒரு முளை குச்சி, அந்தாண்ட சைடு ஒருத்தவங்க பிடிச்சிப்பாங்க. அதை வந்து ஊனிட்டு தான் இடையில வந்து கட்டிட்டோம்னா குழி போட்டுகிட்டே நம்ம வந்து கண்ணு ஊனிகிட்டே போக வேண்டிதான். பாருங்கள், அந்த முடிச்சிருக்க இடத்துல கரெக்டாக ஒரு குழி ஒரு ஆள் போட்டுகிட்டே போகிறாங்க, பார்த்துட்டே இருங்க. இதே மாதிரி நீங்களும் ஏதாவது வேலைக்கு போயிருக்கீங்களா, வேலை செஞ்சுருக்கீங்களா, காட்டு வேலை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே வந்து ஏன் கண்ணு போடுறோம், பயிர் வைக்கலாம், பயிர் வச்சோன்னா நல்லா விளையும். ஆனால் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபாரஸ்ட் சைடு இந்த கொல்லை இருக்கிறது, நாங்கள் வாங்கியிருக்கிறது. இது வந்து ஃபுல்லாக காட்டு மாடு, இந்த காட்டு பன்னி, மான் இது மாதிரி உள்ளதெல்லாம் வந்து கொல்லையை வந்து நாசமாக்கிடும், நம்மளை வந்து ஒன்றுமே லாபம் இல்லாமல் ஆகிடும். அதனால தான் சொல்லிவிட்டு ஒரு ஏக்கர் நாங்கள் வந்து இப்போ ஆரஸ்பதி போட்டுட்ருக்கோம். இது முன்னாடி வந்து ஆரஸ்பதி இருந்த கொல்லை தான். ஆனால் நாங்கள் அதை கழிச்சிட்டு கண்ணு போடலான்னு தான் பிளான் பண்ணணும். ஆனால் அது முடியல எங்களால். அதனால தான் சொல்லிவிட்டு நாங்கள் வந்து இப்போ ஆரஸ்பதி கண்ணு போட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு ஆள் முன்னாடி குழி போட பின்னாடியே 2 ஆள் குழி போட்டாங்க. வந்து பின்னாடியே 3 ஆள் வந்து கண்ணு ஊனிகிட்டே வந்தாங்க. கண்ணு இந்த மாதிரி அடியில் விரல விட்டு மேலே கண் எடுத்தால் ஈஸியாக வந்துடும். அதுலேருந்து அப்புறம் கண்ணை ஊனி இப்படி ஈஸியாக வைக்கிறது தான். மண்ணை மூடி கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வைக்கணும். கண்ணு வந்து சாயாத அளவுக்கு நம்ம வந்து கண்ணை ஊனி வைக்கணும். அதுக்கு தான் நாளைக்குள்ளே முடிச்சிக்க வேண்டியதாக்கா, சனி ஞாயிறுக்குள்ளே லீவில். இந்த அடையாளம் தெரியுது பாருங்கள், அந்த அடையாள இடத்துல தான் கரெக்டாக குழி ஊன்னா தான் ஸ்ட்ரைட்டாக வரும். அப்புறம் வந்து இந்தாண்ட சைடு பார்த்திங்கன்னா 3 அடி, அதே மாதிரி 3க்கு இந்த 3 அடி, 3க்கு 3 அடின்னு சொல்லிட்டு கண்ணு ஊடிக்கிட்டே இருந்தோம். இன்னைக்கு 2 மணி வரைக்கும் கண்ணு ஊன்ற வேலை தான் ஃபுல்லாக கொல்லையில் எங்களுக்கு. நேரம் போனதே தெரியல. ஒரு ஏக்கர் ஃபுல்லாக 2 மணிக்குள்ளே முடிச்சிட்டாங்க கண்ணு. அதே மாதிரி இவங்க சொன்ன மாதிரி இது வந்து ஆர்டர் பண்ணி வந்த கண்ணு. எங்களுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது லேட்டாக வந்ததுனால தான் இன்றைக்கி சரி மழை 2 நாளாக பேஞ்சிச்சா, சரி அப்புறம் கண்ணை ஊனிடுவோம், இதை விட்டால் நமக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து கண்ணு இன்றைக்கி போட்டுட்ருக்கோம். என் பக்கத்தில் வந்து தண்ணியும் இல்லை, 2வது தண்ணி வசதி இருந்தாலும் பயிர் வைக்கலாம். கம்பி வேலி விட்டு அது ரொம்ப செலவாயிடும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து ஆரஸ்பதி கண்ணு போட ஆரம்பித்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் மாடு, நாங்கள் கண்ணு போட்டுட்ருக்க உள்ளேயே இடையில மாடு வந்துருச்சு பாருங்கள். இதெல்லாம் வந்து கிடைய மாடுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உள்ளே பூந்துதுன்னா அவ்வளோதான், ஃபுல்லாக கொல்லை வந்து நாசமாக போயிடும். அதாவது எல்லா பயிர் வச்சோம்னா எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதனால தான் வந்து நாங்கள் கண்ணு போட்டோம். எப்படியோ ஒரு மாதம் காப்பாற்றிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒன்றும் பண்ண தேவையில்ல, தானாகவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து மரம் ஆக்கிடலாம். அப்போ என்ன மழை பெஞ்சுது, என்ன வெள்ளாமை வந்துச்சுது. ஒரு வாரம் தான் இருக்கும். ஒரு ஆள் ஒன்று 500 ரூபா சம்பளம் பாட்டு வாங்கி மாட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க இல்லையா, அதை விட்டுச்சா. ஒரு வரி போடலாமாப்பா? சரி.
உங்களுக்கும் விவசாயம் பிடிக்குமான்னு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி கொல்லைக்கு போயிருக்கீங்களா, காடெல்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்தீங்கன்னா 1 ஏக்கரை நாங்கள் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் பாருங்கள். கன்று நான் வந்து பெருசானோன்னே இன்னும் வீடியோ போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி வேலை செஞ்சுருக்கீங்களான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள்.